ஏன்னா யாரை எடுத்தாலும் நடிகர் விஷாலுக்கு காதல் பிரச்சனை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்கிய. அப்படி இல்லைன்னா நடிகர் ஜெயம் ரவிக்கு அந்த அண்ணனுக்கு விவாகரத்து என்ன ஆச்சுன்னு கேட்கிய. இதெல்லாம் நான் பார்க்கணுமா இல்லை விவசாய வேலையை பார்க்கணுமா? எனக்கு விவசாய வேலை இல்லையாங்கோ. சும்மா வாயிருக்குன்னு கண்டது கனியாத பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. நடிகர் விஷால் வந்து மேடையில் லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதை இப்போ தான் சொல்லியிருக்காரு. அந்த விஷாலோட லவர் பேர் எனக்கு தெரியும்னுக்கு அந்த அக்கா பேர் ஏதோ படம்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய படம்லாம். அவங்க லவ் சந்தோஷமா வெற்றிகரமா நடந்து கல்யாணத்தில் முடிஞ்சா சந்தோஷம்தான். அடுத்து நம்ம ஜெயம் ரவி, நடிகர் ஜெயம் ரவி இருக்காருல்ல, அவர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எதுக்காக டைவர்ஸ் கேட்டாருன்னா எனக்கே இப்பதான் புரியுது. அந்த அக்கா 40 லட்சம் கேட்காவலாம் ஜீவானுஷம் கோர்ட்டில் போய் மாசம் 40 லட்சம் கொடுத்துடணுமா. 40 லட்சத்தான் நீங்க பாத்திருக்கீங்களா யாராவது முன்ன பின்ன? நான்லாம் விவசாய வேலை ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டாதான் 1 லட்சத்தை கண்ணால பார்க்க முடியும். அதுக்கும் நான் 70-80 ரூபாய் செலவு பண்ணாதான் கடை வாங்கி ஊர்லாம் சித்தி கடை வாங்கி நான் முதல் போட்டாதான் 1 லட்சத்தையே கண்ணால பார்க்க முடியும். ஆனா இவெல்லாம் 40 லட்சம் கேட்காவலாம். இந்த அக்கா இப்பமே டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு 40 லட்சம் மாசம் கேட்காவ. அப்ப அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இவ என்னென்ன பாடுபடுத்திருவாவ, பிச்சு என்னென்ன புடுங்கிருப்பாவ. அதனாலதான் நடிகர் ஜெயம் ரவி டைவர்ஸ் கேட்டிருக்காரு. அந்த பாடு படுத்திருக்காவ. கேட்கும் போதே நல்லா தெரியுது. என்னமோ வாழ்க்கைங்கிறது வாழத்தான். இவ ரூபான்னு கேட்காவ. என்னத்த சொல்ல, 40 லட்சமா? அம்மா ஆண்டவா, நான் என்னைக்கு இந்த 40 லட்சத்தை கண்ணால பார்க்க? கண்டிப்பா ஜெயம் ரவி, நடிகர் ஜெயம் ரவி பாவம் தான். வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாருன்னு இந்த ஒண்ணுலே தெரியுது, நல்லாவே தெரியுது.